ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலில் எபிசோட் நம்பர் 21. இதுதான் ஃபைனல் எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட அப்பாவோட நேமை அரசர் சரி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இப்போ சாங்க பார்க்கறதுக்காக சாங் வந்துட்டு, டே உனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னல, அப்போ என்கேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடு அப்படின்னு தூண்டி விடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ சாங் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மிட்டாயை பார்த்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு பீனட் அலர்ஜி இருக்கு, அப்புறம் இதுக்காக இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. சாங்கும், உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு பீனட் அலர்ஜி உண்டுன்னு. சாங்கும், பின்ன ஞாபகம் இருக்காதா, கையை காமி, நீ எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டியோ, பாய்சன் எவ்வளோ உனக்கு அலர்ஜி ஆக்கியிருக்கோ தெரியல அப்படின்னு கையை பிடிச்சு பார்த்தா ஒரு அலர்ஜி கூட ஆயிருக்காது. அப்போ நீ சாப்பிடவே இல்லையான்னு கேட்கறதுக்கு சாங்கும், இல்லை நான் சாப்பிடவே இல்லை, என் மேலே உனக்கு நிறைய பாசம் இருக்கா, அக்கறை இருக்கான்னு கேட்கறதுக்கு, ஆமாம் அக்கறை எல்லாம் இல்லாமலா இருக்கும்னு சொன்ன உடனே சாங் உடனே எழுந்துருச்சு, சாங் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணத்தை எனக்கு கேன்சல் பண்ணுறதுல இஷ்டமே கிடையாதுன்னு. சாங் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தோடனே சாங் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மெடிசன் பற்றி உனக்கு நான் நிறைய கற்றுக் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டேன், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களா. சாங்கும் ஓகே அப்படின்றாங்க. சாங்குக்கு ஷாக்கு, என்ன அவ்வளோதானு கேட்க, ஆமாம் அவ்வளோதான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உடனே சாங் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கிளிப் எடுத்து, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சி இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே கட் பண்ணால் ஹீரோ கிட்ட அவங்க தம்பி வந்துட்டு, சாங்குக்கும் சாங்குக்கும் கல்யாணமா இன்விடேஷன் வந்திருக்குன்னு. ஹீரோவும் கடைசி அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களான்னு கேட்க, ஆமா அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க, நீங்க 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உடனே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கூட ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது ஒரு போஸ்ட் பார்க்குறாங்க. அதில் ரூஃபையோட போஸ்ட் இப்போ வேக்கண்டாக இருக்குது, யார் வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலான்னு. ஹீரோவும், நீ வேணா எக்ஸாம் எழுதுறியான்னு கேட்க, ஹீரோயினும், ஆல்ரெடி நான் அந்த போஸ்டிங்கை விட்டு பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே எனக்கு அந்த போஸ்டிங் தேவை கிடையாது, எனக்குன்னு தான் இப்போ ஒரு ஆர்மி இருக்கே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ 2 பேருமே சிரிச்சுட்டு இன்னைக்கு லாட்டன் ஃபெஸ்டிவலாக அங்கே போகிறாங்க. அங்கே சுகர் மிட்டாயை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, நான் வேணா இது ஒன்று வாங்கி சாப்பிடவான்னு கேட்க, ஹீரோவும், நீ ஒன்று வாங்கி சாப்பிட, ஆனால் ஒரு ஆள் ஒருத்தவங்களுக்காக செஞ்சு வேற இந்த சுகர் மிட்டாயை கொடுத்தாங்கன்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துட்டு, சென்சோக்கு ஹீரோயின் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதை தான் ஹீரோ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு, நான் வேணா உனக்கு ஒன்று செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஓடி போயிட்டு, நீ ஜலஸ்லாம் ஆகாதுன்னு அந்த கடைக்காரங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு சுகர் மிட்டாய் வரைகிறாங்க. ஆனால் ஏன்னா அது ரொம்ப பெருசாகிடுச்சு, அதை இவங்களால கையில் தூக்கிட்டு போக முடியாது, ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு பின்னாடி இருந்த கடைக்காரங்களுக்கு ஒரு காயினை கொடுத்த உடனே கடைக்காரங்களும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இதை வீட்லயே டெலிவர் பண்றேன்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய லேட்டனை பார்க்க போகும்போது அங்கே யானை பார்க்குறாங்க. ஏய் யான், இதுதான் உங்களோட ஒய்ஃபா? ஏய் யானோட ஒய்ஃப், உங்களை பற்றி யான் நிறைய சொல்லியிருக்கான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்களும் உங்களை பற்றியும் யான் நிறைய சொல்லியிருக்கான், உங்களை பார்க்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க, லேட்டன் ஃபெஸ்டிவல்காகவா வந்தீங்கன்னு கேட்க, ஆமான்றாங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய லேட்டன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கும், இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா அந்த லேட்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ யான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு பிடிச்ச லேட்டனை செலக்ட் பண்ணி நான் அதுக்கு பதில் சொல்லி லேட்டனை அவளுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னொன்னையா படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும், நானும் ஹீரோக்கு ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டினை படிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அப்போது ஹீரோ கடைக்காரங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண, கடைக்காரங்க ஒரு லேட்டனை தூக்கிட்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, ஹீரோயின் பதில் சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க. யானும், அடப்பாவி இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருக்கியா, எனக்கு அந்த மாதிரி கொடு அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இது செம பண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மரத்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கலான்னு சொன்னோடனே ஹீரோ அந்த ஃப்ளவரை பறித்து ஹீரோயினுக்கு கொடுத்து, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சென்சோ அவன் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை இவன் பார்த்துருப்பான். அதனால தான் செம காண்டா இருக்கான். ஸோ ஹீரோயினையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் அந்த பக்கம் அரசருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த நாடே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த நாடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு. அந்த இடத்துல சென்சு போகிறான். சென்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க 2 பேரும் பெரிய ஜென்ரல்ஸ், 2 பேர்கிட்டையும் பெரிய படை பலம் இருக்குது, ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை விட அவங்க பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க, ஸோ இந்த நாட்டுக்கு அவங்க தான் பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க, நீங்க கிடையாது, ஸோ உங்க அரசர் பதவிக்கே இதனால வேட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. இதை கேட்ட உடனே அரசர் சும்மா இருப்பாங்களா? தன்னை விட பவர்ஃபுல்லாக யாரும் இருந்துடக்கூடாதுல, அதனால அவர் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சதி திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடுத்த நாளே அரசர் ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோவும் வந்தோடனே
என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு அரசர் சொல்றாங்க, ஊட்டு கூட நம்ம ஒரு டீல் போட்டிருந்தோம்ல, ஆனா அந்த அரசர் இறந்து போயிட்டார். அவரோட பையன் தான் இப்ப அரசாட்சியில இருக்கான். அவனுக்கு நம்மளோட டீலிங் பிடிக்கல, அதனால வார் செய்யறதுக்கு ரெடி ஆயிருக்கான். நீ தான் இந்த நாட்டை காப்பாத்தணும்னு. ஹீரோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரசரும் ஹீரோயினுக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு. ஹீரோவும் சரி அரசரை, இனியொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக பேச வராங்க. அதுக்குள்ளாடி சென்சு வா அப்படின்னு அரசர் கூப்பிட சென்சுவும் வர, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன்னு. சென்சு, நான் ஒரு பர்சனல் விஷயமா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன்னு. சரி, என்ன பர்சனல் விஷயம்னு. சென்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதுக்கு தான் உங்களோட பெர்மிஷன் வேணும்னு. அரசர் சிரிச்சுக்கிட்டே, இவ்வளோதானா, பொண்ணு யாரு சொல்லு, தடப்படலாம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சென்சுவும் ஹீரோயின் தானே. ஹீரோ உடனே இல்லை முடியாது அப்படின்றாங்க. அரசர் முறைச்சு பார்க்க ஹீரோ உடனே முழங்கால் போட்டு, அரசரை இதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன், நானும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் டீப்பாக லவ் பண்ணோம், எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சுன்னு. சென்சுவும், என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வார்த்தையால் தானே ஆயிருக்கு, உங்கள் 2 பேர்கிட்டே எந்த ஒரு என்கேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு. ஹீரோவும் ஆமாம், ஆனால் நாங்கள் மனசால கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசரும், ஹீரோ நீயும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் 2 ஜெனரல்ஸ் கல்யாணம் பண்ண கூடாது, உனக்கு புரியுதா? ஒருவேளை நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களில் ஒரு ஆள் மிலிட்ரியை என்கிட்ட ஒப்படைக்கணும், அப்படின்னா தான் உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்னு. சென்சுக்கு சிரிப்பு அடக்க முடியல, ஏன்னா அவனோட பிளான் இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அரசு சொல்கிறாங்க, ஹீரோ உன்னோட படையை நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, ஏன்னா உன்னோட அப்பா இதை உருவாக்கியிருக்காங்க, ஸோ அவங்களோட லெகசியை நீ ஃபாலோ பண்ணணும், அப்படின்னா உன்னோட படை உன்கிட்டே தான் இருக்கணும், அதனால ஹீரோயினை அவளோட பதவியை விட்டு விலக சொல்லு, ஜெனரல் பொசிஷனை எனக்கு கொடுத்துற சொல்லு, மிலிட்ரியையே என்கிட்ட கொடுத்துற சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அரசரும் நாளைக்கு இதை பற்றி பேசலாம், நீ கிளம்பு அப்படின்னு கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்போ வெளியில் போகும்போது சென்சுவோட மூஞ்சிலேயே ஹீரோ பொல்லின்னு ஒரு குத்து விட்டு, இதெல்லாம் உன் பிளான் தானடா அப்படின்னு கேட்க சென்சுவும் என்னோட பிளான் தான், ஆனால் என்ன, உன்னால இந்த பிளானை தவிடுபடியாக ஆக்கவே முடியாது, ஏன்னா உன்னோட அப்பாவோட படையை உன்னால கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹீரோயின் இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு இந்த இடத்த திரும்ப பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் அன்னை கூடயே சண்டை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவகிட்ட போயிட்டு நீ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொன்னா அவளாலே முடியாது. ஸோ உன்னால ஹீரோயினையும் கிவ் அப் பண்ண சொல்ல முடியாம, உன்னையும் கிவ் அப் பண்ண முடியாம நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் எனக்கு தான் சொந்தம்னு. ஹீரோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு, ஹே என்ன ஆச்சு, நீ எதுக்காக இவ்வளோ லேட்டாக வரேன்னு ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்ல முடியாம ஊட்டு படை வீரர்களை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டு, எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும் போல இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்கவா வேணும், வா அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மனசெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஆன்செஸ்டர் ஹாலில் ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்பா, என்னால் உங்களோட டைட்டிலை திருப்பி கொடுக்க முடியாது, இந்த படையை உருவாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்களோட நேமை சரி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸோ இதை என்னால் இழக்கவும் முடியாது. அதே நேரத்தில் ஹீரோயினையுமே என்னால் உன்னோட பொசிஷனை விட்டு கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்காம இந்த பொசிஷனை விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக தனிமையில் இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அரசர் இனர்கிட்ட கேட்குறாங்க, நான் 2 பேரையுமே பிரிக்கணும்னு நினைக்கிறேன்ல, அது தப்பா அப்படின்னு. எனக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு. ஸோ அரசர் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோவுமே அடுத்த நாள் அரசர் கூப்பிட்டு விடுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அரசரை பார்க்கறதுக்காக கிளம்பி போயாச்சு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ்ஸை அவங்களோட தம்பி ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம், இது நல்லா இருக்கான்னு பாருன்னு. ஹீரோயின் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீனு அவங்களோட சிஸ்டர் இன்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோ கிட்ட இதை காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வெயிட் பண்ணவே முடியாது, சீக்கிரம் ஹீரோ வந்தோடனே இந்த ட்ரெஸ்ஸை காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வராங்க, அதுவும் அரசர் ஆர்டரோடு வராங்க. ஸோ ஹீரோயின் முழங்கால் போட்டு அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட திறமைக்கும் அதுக்கும் இதுக்கும் புகழாரம் அது இது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ஹீரோவும் இனியொரு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டே மறுபடியும் அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்சுவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணால் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக அரசர் சென்சுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஓகே பண்ணிட்டாங்கன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஏன்னா அவங்க கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, சென்சுவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ரீட் பண்ணுறாங்களே. அதனால செம்ம கோமா
ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும் போது நீ இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்டே வந்து அரசர் ஆர்டரை கொடுக்குறியா, நீ அரசர்கிட்ட ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசலையான்னு கேட்க ஹீரோ அமைதியாக பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேங்க்யூ சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயின் இப்போ அவங்களோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சென்சு கொடுத்துருப்பாங்க அந்த கீ செயினை எடுத்துட்டு நேராக அரசர்கிட்ட போறாங்க. அரசரும் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் அரசரே நான் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அதை எனக்கு கொடுக்க முடியுமான்னு அரசர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க சென்சு வந்துட்டாங்க. பாரு 2 பேரும் கரெக்டான டைமிங்ல வந்திருக்கீங்கன்னு. சென்சுவும் ஆமாம் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு ஹீரோயினும் ஒரு அவசியமும் கிடையாது அரசரே, நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. 2 தளபதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சென்சுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் அதோட ஸ்டாப் பண்ணல. நீங்கள் எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் என்ன இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, நான் தனியாகவே இருந்துடுறேன், எனக்கு இன்னொரு ஆள் தேவையே கிடையாதுன்னு. அப்போதான் அரசர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ அரசரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னாலே என்னோட படையை கிவ் அப் பண்ண முடியாது, ஹீரோயினாலே முடியாது, அதனால நான் தனியாகவே இருந்துடுறேன், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. அது மாதிரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் ஹீரோயினுக்கு கல்யாணம் இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஹீரோயின் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இல்லைனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் அதுக்கு மட்டும் ஓகே சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் உங்கள் ஆசைப்படி, ஆனால் அவளோட ஆசையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோயின் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், சென்சுவையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அரசர் ஓகே சொல்லிடுறாங்க. சென்சுக்கு ஐயோ என்னடா நம்ம பிளான் இப்படி உல்டாவாயிடுச்சு அப்படின்னு செம காண்டாகுது. ஸோ ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. அரசர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணுற மாதிரி தோணுதுன்னு. பரவாயில்ல இந்த குற்ற உணர்ச்சியாவது அரசருக்கு இருக்குதே. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி சுத்தமாக இல்லாமல் ஹீரோயினை சென்சு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஹீரோயினும் நீ தான் இந்த ப்ரொபோசலை வச்சியான்னு கேட்குறதுக்கு ஆமாம் நான் தான் அரசர்கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பற்றி பேசினேன், உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது, ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் அந்த கீ செயினை தூக்கி போட்டு நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ நல்லவன் கிடையாது, நீ உன்னோட பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே மாறிட்டு இருக்க, நீ நல்லவனே கிடையாது, என் கண்ணு முன்னாடி வந்துடாத, இனி நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாது அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. சென்சுக்கு செம்ம காண்டாகுது. அந்த கீ செயினை எடுத்து கையில் வச்சு இருக்க பிடிக்கிறான், கையிலேருந்து ரத்தமே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறான்னா அஸ்டன் வந்துட்டு நீங்கள் ஹீரோயின் கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசிட்டீங்களா, அவள் ஓகே சொல்லிட்டாளான்னு. சென்சு இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அசிஸ்டனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரோசி வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறா, பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு ஏமாத்துன, ஆனால் இப்போ பாரு அதே விஷயம் உனக்கு நடந்திருக்கு. ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லும்போது உன் மனசு எப்படி வலிக்குது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணுறா. அதுக்கப்புறமா நீ என்ன ஏமாத்தினதை கூட நான் பொறுத்துப்பேன், ஆனால் என் அப்பாவை நீ ஏமாத்தினல அதை என்னால் பொறுத்துக்கவே முடியாதுடா, அதுக்காக இதை வாங்கிக்கோ அப்படின்னு கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. நடுவில் கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்து அவங்க மேலே குத்துப்பட்டு அவங்க முதுகுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ரோசிக்குமே செம ஷாக், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்போ வேலைக்காரங்க எல்லாருமே வந்து ரோசியை பிடிச்சிட்றாங்க. சென்சு அசிஸ்டண்ட்டை தூக்கி பிடிச்சிட்டு அசிஸ்டன்ட் நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. அசிஸ்டன்ட்டும் இவ்வளவு நாள் நான் உங்கள் கூட இருந்தேன் உங்களை பார்த்துக்கிறதுக்காக, இனி நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாங்களா. ரோசி பார்த்து சிரிச்சுட்டே பாத்தியா நீ லவ் பண்ணுற யாரையுமே ஒன்றும் கூட வச்சிருக்கவே முடியாது அப்படின்னு, நீ சபிக்கப்பட்டவன்டா, நீ லவ் பண்ணுற யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து வேலைக்காரங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ சென்சு பயங்கரமாக ஏங்கி அழுதுட்டு இது வரைக்கும் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு செஞ்ச எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அசிஸ்டன்ட் சென்சுவை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே சென்சுவுக்குமே அசிஸ்டன்ட் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்திருக்கு, ஆனால் அதை அவங்க ரியலைஸே பண்ணல. அதனால அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்டு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாளே ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்களா, அவங்க நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு அப்போ ஹீரோ போகிறாங்க. ஹீரோயினும் இங்கே எதுக்காக வந்தேன்னு கேட்க ஹீரோவும் நீ அரசர்கிட்ட பேசின விஷயங்களாம் நான் கேள்விப்பட்டேன், நீ எடுத்த முடிவு உனக்கு ஓகே தானான்னு கேட்க ஹீரோயினும் நீ எடுத்த முடிவு மட்டும் உனக்கு ஓகேவா தெரியுதா, நம்ம நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 2 பேருமே ஒன்றா கல்யாணம் பண்ணி இல்லைனா என்ன நம்ம லவ்வர்ஸ் கிடையாதா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாமலே ஒன்றா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டே ஆமாம் கல்யாணம் ஒன்று அப்படிதான்
நடந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம 2 பேரோட மனசு ரெண்டும் ஒத்து போகுது, அதுவே நமக்கு போதும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக வேண்டாம். நம்ம 2 பேருமே லைஃப் லாங் இதே மாதிரியே இருக்கலாம், அது போதும் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கெட்ட விஷயத்துல கூட நல்ல விஷயத்தை இவங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன, சாங்குக்கும் சாங்குக்கும் கல்யாணம். சாங் சும்மாவா விடுவாங்க கல்யாண நேரத்தில்? சாங்கை தூக்கி குதிரைக்கு இந்த பக்கம் போட்டு கேட்ச் பிடிக்கிறாங்க. சாங் உண்டு, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, சாங்கும் இது மட்டும் கிடையாது, இன்னும் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி பண்ணுறாங்க. கொடையெல்லாம் வச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே சாங்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்குது. அதை ஹீரோ ஹீரோயின் ஹாப்பியாக பார்த்துட்டு, கல்யாணம் அப்படின்றது ரொம்ப நல்லது தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ சாரி, ஆனால் நம்ம 2 பேருக்கும் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, என்னால் அது உனக்கு கொடுக்க முடியலன்னு. ஹீரோயினும், கல்யாணம் அப்படின்றது ஒரு செலிப்ரேஷன் தான், ஆனால் அதை விட முக்கியமானது 2 பேரும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கக்கூடியது. நம்ம 2 பேரும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்போன்னு அது கூட பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து பார்டரில் ஊட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக இவங்க 2 பேருமே செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்ல, அதனால அரசரை பார்க்க போகலாம் அப்படின்னு 2 பேருமே அரசரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அரசரும் ஊட்டோ படை வீரர்கள் நம்மளோடைய பார்டரை தாண்டி வந்துட்டாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சென்சோ ஹீரோ ஹீரோயின் அவங்க 3 பேரோட ஹெல்ப்புமே எனக்கு தேவை. ஹீரோயின், நீ ஹீரோ இருக்கக்கூடிய இடம் இருந்தில்ல, இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு மிலிட்ரி கேம்ப் போட்டுருந்தானே, அந்த இடத்துக்கு நீ போ. சென்சோ அது பக்கத்தில் இருப்பான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஹீரோ, நீ பார்டர் லைனுக்கு அந்த பக்கம் போ அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினையும் சென்சோவையும் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இது சென்சோவோட பிளான் தான் அப்படின்னு. இருந்தாலும் அரசு சொல்லறத தட்ட முடியாதுல்ல, அதனால ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நீ கண்டிப்பாக உயிரோடு திரும்பி வரணும், நீயும் திரும்பி வரணும், நீ உன்னை பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பக்கம் இந்த போருக்காக யானுமே கிளம்பி வரணுமா, தன்னோட ப்ரெக்னென்டான ஒய்ஃபை விட்டுட்டு வர முடியாது அப்படின்றதுக்காக ஹீரோயினோட கேம்பில் யானோட ஒய்ஃபை விட்டுட்டு இவங்க போருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் கூட தான் யானும் இருக்கணும், ஆனால் போருக்கு மட்டும் யான் தனியாக போயிட்டு வருவாங்க, ஹீரோயின் ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். யானோட ஒய்ஃபை, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வரும்போது பாப்பா நம்மளோட கையில் இருப்பாங்க, சேஃபாக திரும்பிவா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்களோட வீட்டில் ஹீரோட தம்பியும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் போர்க்களத்துக்கு போயாச்சு. ஹீரோயின் மட்டும் தனியாக அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன நீனும் எந்த ஒரு ரிப்போர்ட்டையுமே அரசருக்கு அனுப்பலையான்னு. ஹீரோயினும், எதை எழுதி அனுப்ப சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எந்த போருக்குமே நான் போகவே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் வெட்டியா, எதை நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே நடந்த மாதிரியே தெரியல. அப்போதான் யான் ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு யான் கூட சேர்ந்து போகிறாங்க. அந்த இடத்துல போர் செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு மீன்ஸ் இவங்க தங்கியிருந்தாங்கல்ல அந்த கூடாரத்துக்கு வராங்க. அங்கே சென்சோ ஆல்ரெடி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்களா, ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. உள்ளே போகிறாங்க. இதுக்கு பின்னாடி யான் வந்திருப்பாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கான். உள்ள அவனோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு எழுந்திரிச்சு வர பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குதா, அவங்களுக்கு பிரசவத்துக்கான வலி வந்துருச்சு. இந்த பக்கம் யானுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க போர் செஞ்சுட்டு இருக்கும் ஒருத்தன் அம்பை யான் மேலே விட்டுருப்பாங்க. அது பட்ட இடம் என்னமோ ஆபத்தில்லாத இடம் தான், ஆனால் என்ன அந்த அம்பில் பாய்சன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால யானுக்கு அது இப்போ தான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. யானுக்கு அது புரிஞ்சிருச்சு நமக்கு பாய்சன் ஆயிடுச்சுன்னு குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு ஹீரோயின் சென்ஸோ எல்லாரும் போய் யான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் யானோட ஒய்ஃப் பிரசவம் வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கு. இந்த பக்கம் யான்கிட்ட ஹீரோயின், உள்ள ஒய்ஃப் வந்து கதறிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பிரசவம் நடக்க போகுது, நீ உன்னோட உயிரை கையில் பிடிச்சிக்கோ, நம்ம டாக்டரை கூப்பிடலான்னு. யானும், இல்லை அது எல்லாம் மீறி போயிடுச்சு, எனக்கு பாய்சன் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு, இப்போ நீ இந்த விஷயத்தை என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லாத, குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறமா போய் சொல்லிவிடு, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினால் தாங்கவே முடியல, ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் யானோட ஒய்ஃப் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பொம்பளை பிள்ளை. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறது அப்படின்றதே தெரியல. அடுத்த யான் உருவாயிட்டாங்க. இவளும் படைகளுக்கு தளபதியாக இருப்பான்னு. யானோட ஒய்ஃபும், ஆமாம் என் ஹஸ்பண்ட் மாதிரியே இவளையும் நான் வீரமாக வளர்ப்பேன் அப்படின்னு, பொன் குழந்தையாக இருந்தாலும் நான் இவளை வீரமாக வளர்ப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் யான் இறந்த விஷயத்தை இன்னும் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சு போயிருக்காங்க.
இந்த பக்கம் சென்சு குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவமா அந்த இடத்துக்கு போயிட்டு, இது எல்லாம் உன்னோட பிளான் தானே, எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? ஹீரோவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக நீ ஊட்டுக்கிட்ட நம்மளோட படைகள் எங்கெங்க இருக்குது, என்னென்ன பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி அரசருக்கு எதிராக திட்டம் போட்டு எல்லாரையும் உள்ள வர வச்சதே நீதான். ஒன்னாலதான் இன்னைக்கு யான் படைகள் கூட போய் சண்டை போடும்போது அவனுக்கு பாய்சன் ஆகி அவனோட குழந்தை தன்னோட அப்பாவை இழக்கிறதுக்கு காரணமா இருந்தது. நீ எப்படி உன்னோட அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து தவிச்சியோ, அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆக்கிட்டல, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டடா அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கிருந்து கத்தி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. சென்சோவுக்கு மனசு ரொம்பவே வலிக்குது. இவ்வளவு நாளும் பண்ண தப்ப இப்பதான் அவன் ரியலைஸே பண்றான். தனக்கு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகிற மாதிரி போய் இப்போ ஒரு குழந்தை தன்னோட அப்பாவை இழக்கிறதுக்கே இவன் காரணமாயிட்டானே, அதனால அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு அழறான். ஒரு வழியாக இவன் பண்ண தப்பு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு ஹீரோயினுக்கு விஷயம் தெரிய வருது. உடனே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு அரசர்கிட்ட கூட கேட்காம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. அந்த போர்க்களத்தில் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க, வின் பண்ணுறாங்க. எல்லாருமே வின் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அரசர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும். அரசர் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ சொல்கிறாங்களா. ஹீரோயினும் அரசரை உங்ககிட்ட கேட்காமலே நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கேன்னு. ஹீரோவும் இல்லை ஹீரோயின் மட்டும் வரல அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நடந்ததா எங்களுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு அரசரும் நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிக்கல, இந்த நாட்டுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயினையும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் யானோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வருதா. ஸோ தன்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, உன் அப்பா ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ரொம்ப தைரியமான பொண்ணாக வளரணும், உன் அப்பா எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்த நீ பிடிக்கணும் அப்படின்னு தைரியத்தை ஊட்டி வளர்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வந்து அந்த கிரிப்ல இருக்குதா, அதை பார்த்த உடனே யானோட ஒய்ஃப்க்கு தன்னோட ஹஸ்பண்டே தன்னை வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயினும் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது அரசரோட ஆர்டர் ஒன்று வந்திருக்குன்னு இவங்க 2 பேருக்கும் இப்போ என்னடா புதுசு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்களா. அப்போ அரசரோட ஆர்டரில் ஹீரோயினும் இந்த நாட்டுக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அவங்க என்னைக்கா இருந்தாலும் இந்த நாட்டுக்காக தான் உழைப்பாங்க, அவங்க அரசவையை எந்த ஒரு கொலாப்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடக்கிறதுக்கு நாங்கள் ஓகே சொல்லிட்டோம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் என்னோட சம்மதத்தோடன்னு ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. அது ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன, 1 மாதம் கழிச்சு 2 பேருக்குமே கல்யாண ஏற்பாடு நடந்துருச்சு. பெரியவங்க முன்னாடி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நைட் ஆனதுக்கப்புறமா 2 பேரும் ரூமில் இருப்பாங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவோட தம்பியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க போய் கதவை தட்டினா உள்ளே இருந்த ஆள் வெளியிலே வராது. என்னடா இது, ரூம்குள்ளே யாரும் இல்லையா அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ராத்திரியாக கிளம்பி குதிரையை எடுத்துட்டு ஜாலியாக சுத்த போயிருப்பாங்க. 2 பேருமே மூணை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நான் நிலாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அந்த நிலா என் கூடவே என் லைஃப் லாங் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு. ஸோ 2 பேருமே ஆமாம் நானும் நினச்சி பார்க்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நீ தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டே ஒருத்தர் ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் கடைசியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. எங்கள் சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸே முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹாப்பி எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. சென்சோ அவன் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணிட்டான். அவனுக்கு யான் இறந்து போய் ஒரு குழந்தையோட அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய தண்டனை தான். அதை நினச்சி அவன் உயிரை விட்டுருவான். ஹீரோவோட அப்பாவோட நேம் சரியாயிடுச்சு. ஹீரோயினுக்கு அவங்க இழந்த பொசிஷன் கிடச்சிருக்கு. மன்னர் அவங்க 2 பேருக்குமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி 2 பேரும் கல்யாணமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்க்கு என்னடா ஹாப்பி எண்டிங் வேணும், அவ்வளோ நல்லா இருக்கு இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சீரீஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.